உங்க வீட்லயே 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். இந்த வீடியோக்காக நம்மளுக்கு குடுத்துருக்க பட்ஜெட் ரூ. 100. கத்தையா இருக்கும்னு பார்த்தா ஒத்தையா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் ஹவ் டு மேக் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். இதுக்கு நம்ம கூட கம்பெனி கொடுக்க போகுது ஜனனி. நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை த பை வெல்கம் டு ஜெய்ஸ் vlog. அடிக்கிற வெயிலுக்காக தான் இந்த கண்டென்ட்டே நான் எடுத்தேங்க. ஏன்னா நம்ம வீட்ல வாட்டர்மெலன் இல்ல. அதனால நம்ம இப்போ வாங்க தான் போய் கொண்டிருக்கிறோம். நானும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தா விதவிதமா வகை வகையா நிறைய பழம் இருந்துச்சு. ஆனா ஒரு வழியாக நம்மளுக்கு வாட்டர்மெலன் தான் வேணும்ன்றதுனால அண்ணா ரூ. 100 ஒரு வாட்டர்மெலன் சொன்னோடனே சாதா வாட்டர்மெலன் கிரண் வாட்டர்மெலன் தான்ப்பா இருக்குன்னு சொன்னேன். நானும் அதை வாங்கிட்டு பக்காவா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். முதலில் நமது வாட்டர்மெலனை பக்காவாக கழுவ வேண்டும். அப்பதான் நம்மள சுத்தம் சுகாதாரமாக செய்ய முடியும். ஜஸ்ட் மிஸ்ட் வாட்டர்மெலனை கீழே போட்டிருந்தா கதை முடிஞ்சது. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த 3 தான். சரி வாங்க இதை செய்ய போலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. முதலில் நம்மளுக்கு தேவையான இந்த வாட்டர்மெலன் நான் கட் பண்ணுவேன், இல்ல அவ கட் பண்ணுன்னு சொல்றா, இல்ல ஒரு வழியாக நானே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம இந்த வாட்டர்மெலனை ஃபர்ஸ்ட் பக்காவாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். கட் பண்ணும் போது கொஞ்சம் உஷாரா இருங்க. கட் பண்ண பீஸை நடுவில் கொஞ்சம் பார்ட்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அப்படி தான் கண்டுக்காதுங்க. சரி இப்போ அந்த வாட்டர்மெலன் ஸ்லைஸை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுடன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. என்னென்ன போட போகிறோம்னு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலில் கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலன் அதை நன்றாக போட்டுவிட்டு வாழைப்பழத்தை அதை சுற்றி இருக்க தோலை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கணும். அது கூட சுத்தமான மாட்டுப்பால், இல்லைனா நீங்கள் மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சாதா சக்கரை யூஸ் பண்ணேன். நாட்டு சக்கரை போட்டால் பூஸ்ட் மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம அது கூட லைட்டாக உலர் திராட்சை இது 3த்தையும் போட்டால் பார்க்க இப்படி இருக்குங்க. இப்போ வாங்க அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மில்க் ஷேக் மாதிரி சும்மா சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வாயில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். இதே இப்போ இந்த கப்பில் ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் சும்மா அந்த மாதிரி வந்துருச்சுங்க. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மறக்காம நம்ம ஜெய்ஸ் vlog சப்ஸ்கிரைப்.